அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத மட்டும் நீங்க ஊதி விட்டாலே போதும். அடுத்த நொடியே 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் சொல்ல போனா மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட பரிபூரணமான அருளை பெற்று கொடுக்கக்கூடிய 2 பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல பாத்தீங்கன்னா 5-5ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 23. இதோட கூட்டுத்தொகை 5ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பர் இந்த 5. அந்த வகையில வியாழக்கிழமை நாள்ல 5ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வரக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள 5 ரூபாய யாருக்குமே தெரியாம இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும். அளவுக்கு அதிகமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பரம ஏழைக்கும் குபேரன் ஆகக்கூடிய யோகம் ஏற்படும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல மஞ்சள் தூளை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் 2வதா தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். இந்த நாள்ல 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். மத்தபடி ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சா கூட போதுமானது. எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். வாங்க அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நாம ஊதி விட வேண்டிய பரிகாரம் மஞ்சள் தூளை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யுங்க. இன்னைக்கு இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நான் 2வது சொல்ல போற பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது. நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம தடைகளை நீக்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வர்றதுக்கு குரு பகவானோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் உதவியா இருக்கும். மஞ்சள் தூள் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குருஹோரை நேரத்துல செய்யறது நல்லது. நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. இப்போ இந்த டைம்ல உங்களால செய்ய முடியலன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நைட்டு 10 மணிக்கு மேலதான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா 2வது பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பேப்பரையோ அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தட்டையோ எடுத்துக்கோங்க. அதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க கொட்டி வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த தட்டையோ பேப்பரையோ உங்களோட இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி அந்த மஞ்சள் தூள்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்.
544799. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே உங்க வலது கை ஆள்காட்டி விரலால அந்த மஞ்சள் தூள்ல இப்ப நான் சொன்ன இந்த நம்பரை எழுதிக்கோங்க. இதுல எந்த ஒரு பேப்பரும் நம்ம பயன்படுத்த போறது கிடையாது, எந்த ஒரு பேனாவும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. மஞ்சள் தூள் தான் நமக்கு பேப்பர், அதே மாதிரி நம்ம கை விரல் ஆள்காட்டி விரல் தான் நமக்கு பேனா. இப்படி இந்த நம்பரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தூளை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த மாதிரி மஞ்சள் தூளை நீங்க ஊதி விடும்போது மனசுக்குள்ள உங்க பீரோல கட்டுக்கட்டா பணம் சேர்ற மாதிரியும் இந்த மஞ்சள் தூள் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த மஞ்சள் தூளை ஊதி விடுங்க. 4 திசைகள்ல இருந்தும் பணத்தை எனக்கு இந்த மஞ்சள் தூள் ஈர்த்து கொடுக்கும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே ஊதி விடுங்க. இப்படி ஊதி வச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூள் அப்படியே ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை உங்க பீரோவை நீங்க சுத்தம் பண்ணுங்க. துணி வச்சு இந்த மஞ்சள் தூளை தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லயும் நீங்க செய்யலாம். தொடர்ந்து இத்தனை வாரங்களுக்கு செய்யணுங்கிற எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் செய்யுங்க. முதல் வாரம் செஞ்சு நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றவங்க தவறாம ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். கட்டாயமா எல்லா வாரமும் வியாழக்கிழமை நாள்ல செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நடுவுல ஒரு வாரம் மிஸ் ஆனா கூட எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல 3 லெவல்ல நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன். இதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு வரும். இந்த மொபைல் வால்பேப்பரை நீங்க தினமும் பார்த்தாலே போதும். இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு பணவரவு நமக்கு ஏற்படும். இந்த மொபைல் வால்பேப்பர் மட்டும் இல்லாம டெய்லியும் வரக்கூடிய கோல்டன் மினிட்ட பத்தியும் கோல்டு லெவல் மெம்பர்ஸ்க்கு நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம் தண்ணீர் பரிகாரம். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த தண்ணீர் பரிகாரத்தை யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும். குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டரா பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர்ல எடுத்துக்கிறது நல்லது. கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா சாதாரண எவர் சில்வர் டம்ளரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்களோட 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் டம்ளரை, அதாவது தண்ணீர் நிரப்பி வச்சிருக்கக்கூடிய டம்ளரை பிடிச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன ஏஞ்சல் நம்பர், அதாவது குபேர பகவானோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை 10 நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப திரும்பியும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். 544799. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 54479559. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா நீங்க சொல்லுங்க. இந்த நம்பரை சொல்லி முடிச்சிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப எளிமையான 2 பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 5ங்கிற கூட்டுத்தொகையோட வரக்கூடிய அற்புதமான இந்த வியாழக்கிழமை நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் உடனடியா பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.